अखिलात्मगुणावासमज्ञानतिमिरापहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्बोरुगद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यमनन्तार्यमहं भजे. ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஆச்சாரியர் சுவாமி எம்பெருமானார். அந்த எம்பெருமானாருக்கு பற்பல சிஷ்யர்கள் ஏற்பட்டிருந்தார்கள். அந்த சிஷ்யர்களுக்குள்ளே மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் திருமலை அனந்தாழ்வான் என்கிற சிஷ்யர். எம்பெருமானாராலே அனந்தான் பிள்ளை என்கிற திருநாமம் இடம்பெற்றவர். கைங்கரியத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். கைங்கரியத்தை எப்படி செய்ய வேண்டும்? ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நமக்கு பரம புருஷார்த்தமாக ஆச்சாரியர்கள் தெரிவித்திருப்பது எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். அது எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம்னு அத்தோடு நின்று விடாமல் அது பாகவதர்கள் அளவுக்கும் அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும், ஆச்சாரியன் பரியந்தம் அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று காட்டி இருக்கிறார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ரொம்ப சாரமான ஒரு கிரந்தம் திருவாய்மொழி. ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியினுடைய சாரம் எது என்று கேட்டால் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக பயிரும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்று தெரிவிப்பார்கள். நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழி ரொம்ப சாரமான திருவாய்மொழி. அந்த நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன ஆசைப்படுகிறார் என்னால் அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த திருவாய்மொழியை. முதல் 3 பாசுரங்கள் சயமே அடிமை தலை நின்னார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றதுன்னு அடியவர்களை பற்றி பாடுகிறார். மேலே 7 பாசுரங்கள் பாகவதர்களை பற்றி ஒரு வார்த்தையும் கிடையாது. கடைசியில் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கு என்று 10வது பாசுரத்திலே முடிக்கிறார். 6 பாசுரம் 3 பாசுரங்கள் பாகவதர்களை பற்றி பாசுர பிரபாவம். அடுத்த 6 பாசுரங்கள் பாகவதர்களை பற்றி வாயே திறக்கலை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் அதைத்தான் தெரிவிக்கிறார். நெடுமார்க்கடிமை பாகவதர்களுடைய பிரபாவத்தை தெரிவிக்க வந்தது, அடியவர்களுக்கு ஆட்பொருட்டல்ன்றதை தெரிவிக்க வந்ததே. ஆனால் 7 பாசுரத்தில் அடியவர்களை பற்றி ஆழ்வார் பேசவே இல்லையே அப்படின்னு சந்தேகம் எழும். இதெல்லாம் ரகசிய கிரந்தங்களில் ரொம்ப அழகாக விசாரித்து இது அழகாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அழகான சூத்திரம். அதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் பிடலோகாச்சாரியர் பிராபியத்திற்கு பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம்னு தெரிவிக்கிறார். நான் எல்லா இடத்துலையும் நாம் கேட்டிருப்பது பிராபியத்திற்கு பிரதம பருவம் பகவத் கைங்கரியம், மத்தியம பருவம் பாகவத கைங்கரியம், சரம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம்னு தான் எல்லா இடத்துலையும் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே மட்டும் என்ன தெரிவிக்கிறார்னா பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம்னு தெரிவிக்கிறார். இத்தனை இடங்களில் வேறு மாதிரி தெரிவித்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இங்கே மட்டும் இவர் மாற்றி தெரிவிப்பதற்கு என்ன காரணம்னு மணவாள மாமனிகள் விசாரித்தார். வியாக்கியானத்தில் ரொம்ப அழகான ஒரே ஒரு வார்த்தையை அதில் சேர்த்து நமக்கு அர்த்தத்தை புரிய வைத்து விட்டார். என்ன புரிய வைத்து விட்டார்னா பிராபியத்திற்கு பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஆச்சாரியன் உகப்புக்காக பண்ணக்கூடிய பகவத் கைங்கரியம்னு காட்டிட்டார். பிராபியத்துக்கு பிரதம பருவம் பகவத் கைங்கரியம் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பகவத் கைங்கரியன்றது எப்படி இருக்கணும்னா ஆச்சாரியன் உகப்புக்காக பண்ணக்கூடிய பகவத் கைங்கரியமாக இருக்கணும். இதுலேருந்து என்ன தெரியறது? சம்பிரதாயத்தில் பாகவத கைங்கரியம் தனியாக பகவத் கைங்கரியம் தனியான்னு பிரித்து பார்க்கவே முடியாது. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணால் அவர் என்ன சொல்லுவார்? போரும், எனக்கு கைங்கரியம் பண்ணது போரும், அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு அனுப்புவார். பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணால் அவள் என்ன சொல்லுவா? போரும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு, ஆச்சாரியனுக்கு பண்ணுன்னு அனுப்புவா. அப்போ இந்த 3 எப்படி இருக்குன்னா ஒன்னோட ஒன்று பிரியாமல் இருக்கின்றன. பகவத் கைங்கரியத்திலேயே ஒருத்தர் இருக்க முடியாது. பகவத் கைங்கரியம் பண்ணால் கூடவே பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் தன்னிடையே வந்து சேரும். பாகவத கைங்கரியம் பண்ணால் கூடவே ஆச்சாரிய கைங்கரியம் பகவத் கைங்கரியமும் வந்து சேரும். அதனால இதை 3 ஒன்றை விட்டு பிரிக்கவே முடியாது. அதனால தான் மதுரகவி ஆழ்வார் இன்னைக்கு அவதரித்தவரான மதுரகவி ஆழ்வார் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நம்மாழ்வாரை பற்றி தான் பாட போறேன்னு தேவமத் அரியேன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? கூடவே திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான் பெருமாளையே நான் சேவிப்பேன்னு சொன்னார். எதுக்கு சுவாமி பெருமாளை சேவிப்பேர்? நமக்கு தான் பெருமாளே வேண்டாமே, நம்மாழ்வார் போருமேன்னா இல்லை, அவர் எனக்கு எம்பெருமான்ற அபிப்பிராயத்தை நான் சேவிக்கல, எங்கள் ஆழ்வாருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஆழ்வாருக்கு அவர் பெருமான், ஆழ்வாருடைய உகப்பை வெத்தவர் அந்த பெருமாள், அதனால் ஆழ்வாரை நான் சந்தோஷப்படுத்தணும்னா அந்த கரியகோல திருவுரு காண்பன் நான் எம்பெருமானே நான் ஒரு வாட்டி ஏறெடுத்து பார்ப்பேன் என்று தெரிவித்தார். அப்படி பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் இந்த 3 விட்டு பிரித்து பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ரகசியார்த்தங்கள்லாம் நமக்கு பிடலோகாச்சாரியர் தெரிவித்திருக்கிறார் என்னால் எங்கிருந்து தெரிவித்தார்? அனந்தாழ்வான் முதலான ஆச்சாரியர்கள் இதை அனுட்டித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுஷ்டானத்தின் மூலமாகத்தான் இதை தெரிவித்தார் என்று பார்க்கிறோம்.
இப்போ ரொம்ப குழப்பமான கேள்வி. அனந்தாழ்வான் பண்ணினது பகவத் கைங்கரியமா ஆச்சாரிய கைங்கரியமான்னு கேட்டா, அனந்தாழ்வான் பண்ணினது பகவத் கைங்கரியம் தான். திருவேங்கடமுடையானுக்கு தான் கைங்கரியம் பண்ணார். ஆச்சாரியனிடத்தில் அவர் இல்லவே இல்லை, திருவரங்கத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த பகவத் கைங்கரியம் எப்படி வந்தது, எதடியாக வந்ததுன்னு கேட்டால், ஆச்சாரியன் உகப்புக்காக பண்ணக்கூடிய பகவத் கைங்கரியம். யாராவது போய் திருமலையில் கைங்கரியம் பண்ண மாட்டாளான்னு கேட்டார். யாருமே அங்கே எழுந்து முன்வரவில்லை. அடியனுக்கு நியமித்தால் அடியன் செல்கிறேன்னு சொன்னார். அப்போ யாருமே முன்வராத போது இது ஒருத்தர் மட்டுமே முன்வந்தீர், அதனால் இந்த கோட்டியிலே நீரே ஆண் பிள்ளைன்னு அவருக்கு ஆண் பிள்ளைன்ற பட்டத்தை அளித்தார். அவர் திருமலையிலே சென்று திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணினார்னு பார்த்தா என்ன தெரியறது? பகவத் கைங்கரியம் பண்ணினது பகவத் கைங்கரியம். ஆனால் யாருடைய உகப்புக்காக பண்ணினார்னா ஆச்சாரியன உகப்புக்காக பண்ணின பகவத் கைங்கரியம். அப்போ ஆச்சாரிய கைங்கரியம்னு அதை சொல்லிடலாம். அப்போ அனந்தாழ்வான் பண்ணியது ஆச்சாரிய கைங்கரியமா பகவத் கைங்கரியமானா ஆச்சாரிய கைங்கரியம்னு சொல்லலாம், பகவத் கைங்கரியம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா ஒன்னை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. இது ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணினால் மற்ற இரண்டும் கூடவே சேர்ந்து வரும். பகவத் கைங்கரியம் பண்ணினால் மற்ற இரண்டும் கூடவே சேர்ந்து வரும். பாகவத கைங்கரியம் பண்ணினாலும் மற்ற ரெண்டும் கூடவே சேர்ந்து வரும்னு நம்மாழ்வாருடைய அருளி செயல். அது அனுஷ்டானத்திலே காட்டினவர் மதுரகவி ஆழ்வார், பிற்பாடு அனுஷ்டானத்திலே காட்டினவர் அனந்தாழ்வான். அது அப்படியே ரகசிய கிரந்தத்திலே பிள்ளோகாச்சாரியர் அந்த அர்த்தங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு வியாக்கியானம் விட்டு மணவாள மாமுனிகள் நமக்கு புரிய வைக்கிறார்னு சொன்னா, இத்தனை பேர் சேர்ந்து இதை சொன்னாத்தான் நமக்கு நன்னா புரியும் என்பதற்காக சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தம் கைங்கரியம்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஆனால் அந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு பண்ணணும்ன்றதை இப்போ பார்த்தோம். எப்படி பண்ணணும்னா அது ஒழிவில் காலமெல்லாம் உடனாகி மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு சொன்னார். வழிவிலான்னா என்ன அர்த்தம்? குற்றமற்ற, குற்றம் இல்லாத. குற்றம்னா என்னன்னா என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் கைங்கரியம் பண்ணுகிறேன் நினைத்தால் அது பெரிய குற்றம். எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காக பண்ணணும்னு நாம நினைக்கணும். அதெல்லாம் கூட அனந்தாழ்வாருடைய சரித்திரத்துல நிறைய பார்க்கிறோம். நான் புட்பத்தை எம்பெருமான் சாத்தி அவர் ஒரு நாள் கூட சேவிக்கவே இல்லையா, புட்பத்தை வச்சுட்டு போயிடுவாராம். சாத்திட்டா சாத்திக்கிறார், சாத்திக்காட்டா போறார். எம்பெருமானார் புட்பம் கட்டி வைக்க சொன்னார், அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னு திருவேங்கடமுடையானோடையே ஒரு வாதம் பண்ணினார். அப்படி ஏதாவது என்னை மீறி நீ பேசினேரானால் நீ கட்டி கொடுத்த மாலையை நான் சாத்திக்க மாட்டேன்னு பெருமாள் சொன்னாராம். நீ சாத்திட்டா சாத்திக்கும், சாத்திக்காட்டா போயிடும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு மாலை கட்டி வைக்க வேண்டியதுதான் என்னுடைய காரியமே தவிர, அதுக்கு தான் எம்பெருமான் நியமித்திருக்காரே தவிர நீ சாத்திட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்னுடைய காரியம் இல்லைன்னு சொன்னார். அப்ப எம்பெருமானுடைய வழிவடுகளை கண் வைக்காமல் அந்த கைங்கரியத்தை பண்ணினால் அதுதான் வழுவிலா அடிமைன்னு அப்படி அந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அப்படி அந்த ஸ்ரீவைஷ்ணவ அர்த்தங்கள், ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்கள் எல்லாத்தையும் அனுஷ்டானத்திலே காட்டினவர் அனந்தாழ்வார். அதனால தான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் பொழுது அனந்தாழ்வாருக்கு அனுப்பினா அந்த ஸ்ரீவைஷ்ணவரை. அவர் உப்பை போல் இருக்கும், கொக்கை போல் இருக்கும், கோழியை போல் இருக்கும், உப்பை போல் இருக்கும், உம்மை போல் இருக்கும்னு அனந்தாழ்வான் சொன்ன வார்த்தையாக அதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருமலை அனந்தாழ்வானுக்கு திருவேங்கடமுடையானோடு ரொம்ப இடையிடாமல் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு திருவல்லிக்கேணியில சமீப காலத்திலே ஒரு சந்நிதி, இந்த நம்பிள்ள சந்நிதியிலே அவருக்கு ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். திருவல்லிக்கேணி வேற, திருவேங்கடம் வேற இல்லை. அங்க இருக்கிறது திருவேங்கடமுடையான், இங்க இருப்பவர் வேங்கட கிருஷ்ணன். அப்ப இதுவும் ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக திருவேங்கட கஷேத்திரம், திருவேங்கடமுடையான் எழுந்தொழி இருக்கிற கஷேத்திரம்னு சொல்லிடலாம். அப்ப வேங்கட கிருஷ்ணன் இங்க இருந்தாக்கா கூட அனந்தாழ்வான் இருக்க வேண்டாமா? அதனால அனந்தாழ்வார் இங்கே ஒரு சமீப காலமா இங்கே எழுந்தொழி இருக்கிறார். அவருடைய உற்சவம் சித்திரை மதுரகவி நெட்டையிலே அவர் ரொம்ப மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு மணவாள மாமனிகள் தெரிவித்தாரே, அந்த மதுரகவி சொற்படியே நிலையாக நின்றவர் யாருன்னா அனந்தாழ்வான் தான் என்று பார்க்கிறோம். அவருடைய உற்சவம் இங்கே 5 நாள்கள் நம்பிள்ள சந்நிதியிலே விசேஷமாக ஒரு வருடமும் நடக்கிறா போலே விசேஷமாக நடைபெறுகிறது. நம்பிள்ள உற்சவம் அது ஒரு கார்த்திகை, சித்திரை, தட்சிணாயனத்துக்கு ஒரு உற்சவம், உத்தராயணத்துக்கு ஒரு உற்சவம்னு பார்க்கிறோம். அப்படி இந்த உற்சவம் திருவாய்மொழி கோட்டி சுவாமிகள் எல்லாரும் எழுந்தொழி இருந்து இந்த உற்சவத்தை நடத்தி வைத்தார்கள். எல்லாருக்கும் ரொம்ப சிரமம்தான், நல்லா தெரியும். உடையர் உற்சவம் 10 நாள், அதுக்கப்புறம் பார்த்தசாரி உற்சவம் 10 நாள், நடுவில் ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சா அந்த 4 நாள் ரெஸ்ட் இல்லாமல் இங்கே கோஷ்டிக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறோம். எல்லாரும் வருகிறார்கள் விடாமல். அங்கே நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ள கோஷ்டியோன்னு சொல்கிறார் போலே அங்கே எத்தனை சுவாமிகள் எழுந்துள்ளார்களோ அத்தனை பேரும் வருகிறார்கள். குறிப்பாக அத்தியாபக சுவாமிகள் நமக்கெல்லாம் கூட எப்போ வேணுனாலும் கோயிலுக்கு போகலாம், வேண்டாம்னா வந்துடலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நிறைய பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் விடாமல் கார்த்தால இன்னைக்கெல்லாம் அத்தியாபக சுவாமிகள்லாம் கார்த்தால 7 மணிக்கு கோயிலுக்கு போனவா 2:30 மணி வரைக்கும் கோயில் இருந்திருக்கா, மறுபடியும் 4 மணிக்கு போனவா 7:30 மணி வரைக்கும் கோயிலுக்கு இருந்து அதுக்கப்புறம் சுவாமிகள் எல்லாம் இங்கே எழுந்தொழிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவள்லாம் இந்த கைங்கரியத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஊற்றத்தை காட்டுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய காவனூர் சுவாமி அவர் 94 திருநக்ஷத்திரம் அவர் கடந்து இருந்தாலும் அவர் விடாத வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி நீ வரவேண்டா, ஒரு நாள் வந்தா போறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அது ஏன் இடம்டா, நான் கண்டிப்பா வருவேன், ஏன் இடம்னு சொல்றார். இதெல்லாம் அவருடைய திருமாளிகைக்கு தான் இருக்கு, அதனால ஏன் இடம் நான் வரத்தான் வருவேன், நான் வராத சொல்லாத அப்படின்னு
அதனால வேடிக்கை நாங்கள்லாம் அவர் தான் ஸ்தலத்தார்னு சொல்லுவோம். இந்த தமிழ சன்னதிக்கு அவர் தான் ஸ்தலத்தார். ஏன்னா அவர் இடம் அப்படின்றதுனால அவருடைய அந்த வயோதிகத்தையும் பொருட்படுத்தாமல், அவருடைய தேக அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாமல் அவர் திருக்கோயிலுக்கே வந்துட்டு இருக்கார். எல்லா கைங்கரியத்திலும் அனுபவி முக்காவாசி பெரிய உற்சவங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் அனுமதிக்கிறார். இங்கேயும் விடாமல் வருகிறார். அவரை போல நம்மளால கைங்கரியம் பண்ண முடியுமான்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அப்படி அத்தியாபக சுவாமிகள் எழுந்தொழிந்த கோஷ்டியார், குறிப்பாக காவனூர் சுவாமி, அத்தனை பேருக்கும் அடியாங்களுடைய கிருதஜ்ஞதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே எம்பெருமானுடைய பிரசாதங்கள் மடப்பள்ளியிலிருந்து நம்ம ராமானுஜ சுவாமி, கோபி சுவாமி எல்லாரும் மடப்பள்ளியிலிருந்து பிரசாதத்தை நல்லா அனுப்பி வச்சு அதுக்குண்டான பணங்களை எல்லாம் கட்டி தான் வாங்குறோம். இருந்தாலும் சரியா அந்த நேரத்துக்கு நான் அவளுக்கு இந்த சிரமத்தை சொல்லணும். உடையரசம் 10 நாள் நிறைய தளிகைகள் இருக்கும், பார்த்தாதி உற்சவத்தில் நிறைய தளிகைகள் இருக்கும். இந்த 5 நாள் தளிகை இல்லைன்னு நினச்சாக்கா நம்ம போய் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பணி ஆரோன்னு சொன்னால் அதுவும் கட்டம் தான். அவர்களும் விடாமல் இங்கே இது பண்ணியிருக்கிறார்கள். திருக்கோயிலிருந்து இன்னைக்கு மாலை பரிவட்டம் பிரசாதம் எல்லாம் மதுரகவி ஆழ்வார் பெருமாள் சாத்தி மதுரகவி ஆள் சாத்தின்ற அந்த மாலையே அனந்த ஆழ்வானுக்கு வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப விசேஷம். கோஷ்டியாருக்கெல்லாம் அந்த 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 மதுரகவி ஆழ்வாருடைய உபயம் இன்னைக்கு டி.ஏ. திருவேங்கடாச்சார சுவாமி அவருடைய குடும்பத்தார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவரும் குணகரம்பாக்கம் அனந்தான்பிள்ளை திருவம்சத்தை சேர்ந்தவர். அவர் விடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, மதுரகவி ஆழ்வார் மாலையை அங்கேருந்து குணகரம்பாக்கத்துக்கு எடுத்துன்னு போவார். அந்த அனந்தாழ்வானுக்கு அங்கே சாத்துவார். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு மாலை இன்னைக்கு எடுத்துன்னு போறார். ஒரு மாலையை இங்கே நம்ம அனந்தாழ்வானுக்கு சாத்துறா. எங்க இருந்தாலும் அனந்தாழ்வான் தானே அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் குமாரர்கள் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அடியவருடைய கிருத்தகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக கோஷ்டியாருக்கெல்லாம் இந்த வஸ்திரம் சமர்ப்பித்தல்னு ஒரு கைங்கரை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம். அது அன்னிலேருந்து ஆரம்பிச்சு அன்னிலேருந்து அனந்தான்பிள்ளை திருமலை அனந்தான்பிள்ளை டி.ஏ. சவுந்தரராஜையங்கார் அவர் தான் அதுக்கு உபயம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்து விட்டார். அவர் காலத்துக்கு பிற்பாடு அவருடைய திருக்குமாரர் அவர் விடாம அதை அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் விடாம பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் அடியங்களுடைய கிருத்தகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் விசேஷமாக பெருமாள் தாயார் அனந்தாழ்வார் இவர்களுக்கெல்லாம் சாத்துப்படி இங்கே சந்நிதியை பார்த்துக்கிறவர் புள்ளலோகம் திருவேங்கடாச்சார சுவாமி தான். அவளுக்கு அங்கே திருக்கடமலையில் இப்போ உற்சவம் நடைபெறுவதனாலே அவளுக்கு அங்கே நிர்பந்தம் அங்கே இருக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே அகரம் ஸ்ரீராம் சுவாமி இன்னும் அவருடைய சகாக்கள் எல்லாரும் இங்கே அந்த நரசிம்மன் சுவாமி, மணிகார் நம்ம பழைய மணிகார் சுவாமி எல்லாம் கூட சேர்ந்துருந்து இந்த சாத்துப்படி சாத்திர கைங்கரியம் எங்கேருந்தோ எடுத்துன்னு வரா. ஒரு திருவாபரணம் ஒன்று பெரிய மேடுன்றா, ஒன்று இங்கேன்றா, ஒன்று அங்கேன்றா, அங்கேன்னு எடுத்துன்னு ஆசையாக ஒரு நாளைக்கு சாத்தின்ற திருவாபரணம் கொண்டு அடுத்த நாள் சாத்திக்கிறது இல்லை. அப்படி 5 நாளைக்கு விசேஷமாக திருவாபரணங்கள் அங்கே புஷ்ப மாலைகள்லாம் சாத்தி நம்ம பெருமாளை எப்படி சேவிப்போமோ அதே மாதிரி இங்கே பெருமாள் தாயார் சேர்த்தியிலே சேவிக்கிறோம். கூட அனந்தாழ்வானே சேவிக்கிறோம். அவர்களுக்கும் இந்த சாத்துப்படி கைங்கரியம் இதெல்லாம் பண்ணின சுவாமிகளுக்கும் அடியவங்களுடைய கிருத்தஜ்ஞதை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த கோஷ்டியார்கள், இங்கே வந்திருந்த ஆண்டாள் கோஷ்டினர் எல்லாருக்கும் அடியவங்களுடைய கிருத்தஜ்ஞதை தெரிவித்துக் கொண்டு மேலே ஒவ்வொரு திருநக்ஷத்திர வைபவம், சித்திரை மாதம் இந்த உற்சவம், கார்த்திகை மாதம் அந்த உற்சவம், ரெண்டுத்துக்கும் எல்லாரும் விடாமல் வந்திருந்து அன்பைத்து ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.
வேண்டாம் அப்பாங்க முகுதா எல்லாரும் என் உடம்புல தாங்க முடியல. அவ்வளோதான்.
எந்த எதிராசரனேடியோன் வாழியே அலர்மேல் மங்கை திருவுக்கப்பனார் வாழியே அனந்தாழ்வான் திருவள்கள் அனவரதம் வாழியே வாழியே மணிக்குடகுடந்தனை புதித்தோர் வாழியே